திருமலை புத்தர் சிலை விவகாரம் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க எதிரணி உறுப்பினர்கள் முயற்சி குகதாசன் எம்பி குற்றச்சாட்டு என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. எனவே திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகார விவகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சியினர் சிலர் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முனைகிறார்கள். இந்த இனவாதிகளின் கூச்சலுக்கு எடுபடாமல் நடவடிக்கை அமைதி காத்து வரும் திருகோணமலை வாழ் சிங்கள தமிழ் மக்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழரசு கட்சியினுடைய திருகோணமலை மாவட்ட எம்பி எஸ் குகதாசன் தெரிவித்திருக்கிறார். நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். திருகோணமலை மாநகர மணிக்கூட்டு கோபுரத்திலிருந்து பிரடரிக் கோட்டை வாசலுக்கு செல்லும் சாலையை முகவரியாக கொண்டு 1957 ஆண்டில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிவர்தன சமிதி எனும் ஒரு அறக்கட்டளை பதியப்பட்டிருக்கிறது. இது 2003 ஆண்டில் ஒரு தர்ம பள்ளியை நடத்தும் நிலைமையாக மாற்றம் பெற்றது. அத்தோடு இது 2010 ஆண்டில் ஒரு புத்த விகாரையாக பதிவு செய்யப்பட்ட வேளையில் இது 1959 ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருவதாக கூறப்பட்டது. இந்த இடம் இப்பொழுது சங்கமித்தை விகாரை எனும் அழைக்கப்படுகிறது. இது முதலாவது இடமாகும். இது இவ்வாறு இருக்க டாக்யார்ட் வீதியிலிருந்து பிரடரிக் கோட்டை வாசலுக்கு செல்லும் சாலையில் மேற்படிசை சம்புத்த ஜெயந்தி போதி வர்தன சமித்திய அமைப்பின் விண்ணப்பத்தின் பேரில் 40 பேஜ் பரப்பளவு உள்ள வேறு ஒரு காணி அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் 2008 ஆண்டு நீண்டகால குத்தகைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மேற்குறித்த காணிக்கு 2014 ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் நீண்டகால குத்தகைக்கு மாற்றி உறுதி வழங்கப்பட்டிருக்கிற இரண்டாவது விடயமாகும் என்றும் பல விடயங்களில் அவர் சுட்டிக்காட்டுகிறது.